டேமுக்கு வான்னு நீங்க பதில சொல்லிட்டீங்க. குறுக்கு வழியில எவனாவது போயிட்டு விழுந்து செத்தானா யாரு பொறுப்பு? சுற்றுலா பயணிகள் யாரும் கூமாப்பேட்டைக்கு வர வேண்டாம். இப்ப யாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற பிற மாநில சுற்றுலா பயணிகள் யாரும் கூமாப்பேட்டைக்கு வர வேண்டாம். ஏன்னா அதுக்கு தேவையான வசதிகள் முழுமையா இல்ல. அதனால தற்காலிகமா யாரும் வர வேண்டாம். முழுமையா முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, கூமாப்பட்டி ஒரு அழகிய ஐலாண்டு தாங்க நான் சொன்ன மாதிரி. ஆனா சுற்றுலா பயணிகள் யாரும் இப்போ வர வேணாம். தமிழக அரசு பாத்தீங்கன்னா இந்த ஊரை மேம்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சோ அவங்க அந்த வசதிகள்லாம் பண்ணதுக்கு அப்புறமா சுற்றுலா பயணிகள் வந்தா நல்லா இருக்கும். விளவக்கல் அணைய கூட இப்ப வந்தா பார்க்க முடியாது. அதனால இப்ப யாரும் கூமாப்பட்டிக்கு வராதீங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு சொல்லியிருக்காரு. சுற்றுலா பயணிகள் யாரும் கூமாப்பட்டிக்கு வர வேண்டாம். அவன் ஊரை மதிக்கலனா அந்த ஊரை யாராலும் காப்பாற்ற முடியாது. என் ஊரை நான் நேசிக்கிறேன். எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னையால புலவக்கல் டேம் 5 வருஷமா முடங்கிருச்சு சுற்றுலாத்தலம். இப்ப மீண்டும் புதுப்பிச்சு 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு தனி மனிதன் நினைச்சா உலகத்தின் போக்கே மாற்றலாம். உங்களுக்கு தேவை வைராக்கியம், சுய கட்டுப்பாடு, உறுதியான எண்ணம் இருந்தா போதும், வாழ்க்கையை செவிக்கலாங்க. இந்த வலைதளத்தை சரியான முறையில் பயன்படுத்தியதுக்கு நன்றி. நன்றிங்க. தேங்க்யூங்க.